ஸ்ருதியும் ரவியும் உங்களுக்கு பிடிச்ச ஜோடி அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்துட்டு, ஸ்ருதி வந்து வருவாங்களா, வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ போட்ட ப்ரொமோல பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியும் ரவியும் சேர்ந்து இருக்கிற மாரி தான் போட்டிருப்பாங்க. அப்போ ஸ்ருதி வந்துட்டு அந்த ஃபங்ஷன அட்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்துவும், மீனாவும் ஆ நம்ம ஸ்ருதிய தேடி போயிட்டுருக்குறாங்க. அப்பதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் தேடி போய் பார்க்குறாங்க. அவங்க வந்து எங்கேயுமே இல்ல. அது மட்டும் இல்லாம, அவங்க அம்மா வீட்லயும் இல்ல அப்படிதானே? ஏன்னா, அவங்க அம்மாவே வந்து ஃபங்ஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ முத்துவும், மீனாவும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நெறைய விதமா யோசிக்கிறாங்க. ஒண்ணு யாராவது வந்து கடத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா, மனசு ஒடிஞ்சு எந்த காரியமும் பண்ற பொண்ணு கிடையவே கிடையாது. கண்டிப்பா ரொம்ப போல்டான பொண்ணு ஸ்ருதி. தப்பான முடிவு எடுத்திருக்கவே மாட்டாங்க. அதில மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும் ஸ்ருதிய பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. எனக்கும் தெரியும் இந்த பலகுரலு கண்டிப்பா வேற எந்த முடிவும் எடுத்திருக்காது. ஆனா, எதுக்கு ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்குன்னு தெரியல. இன்னைக்கு அதுக்கு கல்யாண நாள் வேற. ஃபங்ஷன் வேற இருக்குது. ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல. கோவமா இருந்தாலும் நேரா பேசிறலாம்ல. இப்படிலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி இப்ப எங்க தான் போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது தான், அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சுல்லங்க. அந்த பொன்னியம்மன் கோயில்லயே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கிட்ட வந்துட்டு மீனா கேட்குறாங்க. அதுவும் சரிதான் மீனா. ஏதாவது ஒரு வேள கோயில்ல கூட போய் உட்காந்துருக்கலாம்ல. அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு கல்யாணமான கோயில் இருக்கு இல்லையா? அங்கேயே போய் பார்க்குறாங்க. அங்க தான் வந்துட்டு ஸ்ருதியும் இருக்கிறாங்க. "என்ன ஸ்ருதி இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், "இங்க தான் நான் ரவிய கல்யாணம் பண்ணேன். ஆனா, ஏன் ரவிய கல்யாணம் பண்ணோம்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம முத்து இருந்துட்டு, "ஏன் அவன் என்ன பண்ணான்?" அப்படின்னு சொல்லும்போது, "உங்க தம்பிக்கு தானே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு, "ரவி அப்படிப்பட்ட ஆளே கிடையாது ஸ்ருதி. உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரியாமலா நீங்க லவ் பண்ணீங்க? ரவி தான் வேணும்னு தேடி வந்து கல்யாணம் பண்ணீங்க. அவரு நல்லவரு. அவருக்கு வந்து அவரோட குணம் என்ன? அதாவது கட்ன ஒய்ஃப தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாரு அப்படின்றது தானே அவரோட குணமேன்னு. அப்படி இருக்கிறவர போயிட்டு நீங்க சந்தேகப்படலாமா? ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க அப்படி பார்க்க வேண்டியதாயிருச்சு. அது சரிதான். ரவி மட்டும் அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ணலையே. அந்த ரெஸ்டாரண்ட்ல நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாராவது கூட ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். சரி ரவிக்கு வந்துட்டு அந்த மாதிரி மனசு இரக்கம் உள்ளவன். அவன் வந்துட்டு யாருக்கு உதவின்னு கேட்டாலும் செய்யக்கூடியவன். உனக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி முத்துவும், மீனாவும் அட்வைஸ் பண்றாங்க. அங்க ஃபங்ஷனுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. உங்கள தேடிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்னன்னா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், அதான் நான் சொல்றேன்ல எதுக்கு தான் கல்யாணம் முடிச்சோன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தான் எல்லாத்தையுமே சொல்றாங்க. எங்க அப்பா அவன எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? ஆனா எங்க எல்லாரையும் எதிர்த்துட்டு, நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி உன்னைய கல்யாணம் பண்ணான். இப்போ எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது, இந்த ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரிய கல்யாணம் மாதிரி நல்லா கொண்டாடணும்னு நினைக்கும்போது, நீ இப்படி வந்து இருக்கிறது சரிதானா? ஓ அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள கண்டிப்பா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனா நம்ம அதெல்லாம் வந்துட்டு இப்படி கோச்சிட்டுலாம் வரக்கூடாது. பேசி தீர்த்துக்கலாம். நம்ம பார்க்குற பார்வை கூட ஒரு சின்ன தப்பு இருக்கலாம் இல்லையா? நீ ரவிகிட்ட வந்து பேசிட்டா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி மீனாவும், முத்துவும் அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறிட்டு ஸ்ருதி வராங்க. நேரா ஹாலுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அதாவது கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, அங்க ஃபங்ஷன் வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டுருக்கு.